என்பிஎஸ்சியில் குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்குறது தமிழ் தகுதி மதிப்பீட்டு தேர்வு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பொறுத்துக: அலெக்சாண்டர் பெயின், ஹாங்க் மேக்னஸ்கி, ஜான் ஷெஃபர்ட் பேரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். இந்த பக்கம் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இணைய வணிகத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், தானியங்கி பண இயந்திரம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம பொருத்தணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஃபஸ்ட் அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், ஹாங்க் மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், ஜான் ஷெஃபர்ட் பேரன் தானியங்கி பண இயந்திரம், மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சச்சிதானந்தன். ஆறுமுக நாவலர் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி.வை. தாமோதரனார். ஆப்ஷன் சி தான் சரி. கூற்று 1: மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2: அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பி தான் சரி. பி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இது மட்டும்தான் சரியான கூற்று, இது தவறானது. ஸோ ஆன்சர் பி தான் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் தேவநேய பாவனார், ரா. இளங்குமரனார், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி தான் சரி, ரா. இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின்: ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராமேஸ்வரம் கோயில், பல்லவ குடைவர கோயில், மதுரை மீனாட்சி கோயில், ராச சிம்மேஸ்வரம் கோயில். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, ராச சிம்மேஸ்வரம் கோயில். அடுத்து, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் எழுதுக. பயனற்ற சொல். உழைக்காதவன் செல்வம் அழியும், எளிதில் மனதில் பதித்தல், தற்செயல் நிகழ்வு. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசை கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற கருவிகளோட பெயர் படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகஸ்வரம், மகுடி. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன் எதுவோ அதை தான் எடுக்கணும். தவில், படகம், கணப்பறை, நாகசுரம், மகுடி, உடுக்கை. அது ஏல இருக்குது. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகஸ்வரம், படகம், மகுடி. படகம், உடுக்கை, மகுடி, நாகசுரம், கணப்பறை, தவில். நாகசுரம், கணப்பறை, உடுக்கை, தவில், மகுடி, படகம். இதில் 4 ஆப்ஷன் பி தான் சரி. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டானது. அடுத்து, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம், வினையெச்சம், உவமைத்தொகை, உரிச்சொற்றொடர். விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. விடை தெரியவில்லை. இதில் பொருந்தாதது ஆறு, மற்ற எல்லாமே கடலை குறிக்கின்ற சொற்கள் தான். கடல், ஆழி, பறவை. ஸோ ஆன்சர் டி தான் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.